ஹாய்ங்க. ரெடிமேட் டாப்ஸில் வந்து எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து பிரித்து எடுத்துகிட்டு, எனக்கு வந்துட்டு இப்படி உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணால் பிடிக்காதுங்க. அதாவது நம்ம சுடிதார் மெட்டீரியலாக ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் பிடிக்கும். அதுக்கு வந்து நம்ம அந்த ஓவர்லாக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். சைடில் பிரித்து எடுத்துகிட்டு அது பார்த்திங்கன்னா டாப் வந்து நல்ல பக்கம் வச்சு அந்த ஸ்லீவ் மட்டும் ராங் சைடு வச்சு நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு தையலும் போட்டுருங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு முள்ளே வந்து டாப்பு ஃபுல்லாக திருப்பிட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக ஸ்லீவ் எவ்வளோ மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறது தாங்க. எனக்கு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் பிடிக்கும். ரெடிமேட் டாப்பாக இருந்தால் நல்ல சைடில் பிரிக்காமல் அப்படியே உள்ளே கை விட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அந்த பார்டர் அப்படியே வெளில தெரியும் நம்ம ஸ்லீவை டாப் வியர் பண்ணும்போது. ஸோ அதாவது ஒரு கிட்ஸுக்கு வியர் பண்ணுறப்ப எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லாக் போட்டுறது நான் ஒரு ஸ்டிச் போட்டேன். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லாதனால. ஸோ ஃபைனலாக இப்படி தான் வந்திருக்கு.